நாம் கடந்த வாரத்துல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் தியானிக்க துவங்கி, அதுல முதல் 6 வசனங்களை நாம் பேசினோம். இன்றைக்கு நாம் அதுல 7வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் இந்த பகுதிகளில தான் ஆவிக்குரிய வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கடந்த முறை சொன்னேன், இது ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. ஆவிக்குரிய வரங்களுடைய முழுமையான எண்ணிக்கையும் இதில் இல்லை. இது ஒரு சாம்பிளிங் மாதிரி தான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நோக்கம், இந்த வரங்களை கடவுள் ஏன் சபையில வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த பகுதியில் பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றார். சரி, அதனால நம்ம இந்த புத்தகத்தின் அடிப்படையில், இந்த புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எவ்வாறு அணுகி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அணுக போகிறோம். சரி, அந்த வகையில் நம்ம 7வது வசனமும் 11வது வசனமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்கள். 7வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியினுடைய அனுக்கிரகம். எப்படி? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. அனுக்கிரகம் அப்படின்னா என்னது? உதவி, அனுகூலம், ஆசீர்வாதம், இப்படி பல வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முதல் பதம் முக்கியமான விஷயம். ஆவியினுடைய, அது வேறு வார்த்தை, ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம். நமக்கு அனுக்கிரகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஆங்கிலத்துல மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆவியானவர் வெளிப்படையாய் செய்யக்கூடிய செயல்கள், ஆவியானவருடைய வெளிப்படையான செயல்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வார்த்தை வருது. அப்ப ஆவியானவருடைய வெளிப்படையான செயல்கள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யாருக்கு ஆவியானுடைய செயல்பாடு இருக்கிறதோ, வெளிப்படையான செயல்பாடு இருக்கிறதோ, அது அவனுக்கு மாத்திரம் பிரயோஜனமா அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லி இருக்கிற இந்த மொழியாக்கத்துல ஒரு சிறிய தவறு இருக்கிறது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேறொரு மொழியாக்கத்துல இருந்து நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு வசதியா இருக்கும். ஆவியானவரின் செயல் வெளிப்படும் ஆற்றல். இந்த வார்த்தை நல்லா கவனிக்க. ஆவியானவரின் செயல் வெளிப்படும் ஆற்றல் அவனவனுக்கு அருளப்படுவது. எப்படி? யாருக்கெல்லாம்? அவனவனுக்கு கொடுக்கப்படுவது பொது நன்மைக்காகவே. அதாவது நமக்கு அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அப்படின்னு சுருங்கி போயிருச்சு. இதனுடைய உண்மையான எலாபரேஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய அனுக்கிரகத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் சபையிலே ஏதோ ஒரு வரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அந்த வரத்தை தந்திருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அது ஏதோ அந்த நபருடைய தனிப்பட்ட பிரபல்யத்திற்காக அல்லாமல், அந்த நபர் எந்த ஐக்கியத்தில் இருக்கிறாரோ அந்த ஐக்கியத்தின் பொதுவான நன்மைக்காக ஆவியானுடைய வெளிப்படையான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லியிருக்கு, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. இதை நான் ஏன் முக்கியப்படுத்துறேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேக நேரங்களில் பிரச்சனை இதுல தான் இருக்கிறது. ஏதோ வரம் என்பது, ஆவிக்குரிய வரங்கள் என்பது, அவர் வரம் பெற்ற ஊழியக்காரர், அவர் பெரிய ஊழியக்காரர், அந்த சகோதரி வரம் பெற்றவர்கள் என்பது ஏதோ அந்த நபருக்கு ஒரு பெரிய பிரஸ்தாபத்தை கொண்டு வருவது நோக்கம் அல்ல. இவங்க எவ்வளவு பக்தியானவங்க, இவங்க எவ்வளவு தூரம் கடவுளுக்காக நிக்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறதற்கான ஒரு விஷயமாக இது காணக்கூடாது. மாறாக இது எங்கே பயன்பட வேண்டும்?
நான் பெற்றிருக்கிற வரம் என்பது நான் இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் பயன்பட வேண்டியதாய் இருக்கிறது. இதைதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ ஆவியானுடைய அனுகிரகம் என்பது, அதாவது இதுல என்னுடைய சுய பக்தி விருத்தி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. இப்போ எனக்கு ஆண்டவர் இப்போ கீழே சொல்லியிருக்கிற வரங்களில் ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை ஆண்டவர் என் மூலம் சொல்றாரு அப்படின்னா, அந்த செய்தி உங்களை ஆண்டவருக்குள் வளர்க்கிற அதே வேளையில் அதே செய்தி என்னையும் ஆண்டவருக்குள் வளர்க்கிறது இல்லையா? உங்களுக்கு நான் என்ன புத்திமதியை நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து சொல்றேனோ அந்த புத்திமதி எனக்கும் பொருந்தும். அப்ப அந்த புத்திமதி உங்களை வளர்க்கிறது மாத்திரம் அல்லாமல் என்னையும் என்ன செய்கிறது? வளர்க்கத்தான் செய்கிறது. அப்போ அதுல ஒரு பர்சனல் பெனிஃபிட் அப்படிங்கிறது இல்லாம இல்லை. ஆனா அந்த பர்சனல் பெனிஃபிட் என்பது செல்ஃபிஷியன்ஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறதா இருக்கக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய சுயநலவாதத்தை முக்கியப்படுத்துகிறதா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் பயன்படுகிறேன், ஆனால் இந்த பயன்பாடு என்னோடு நின்று விடாமல் நான் இருக்கக்கூடிய அந்த சபை என்கிற அந்த சரீரத்தில் அது பயன்பட வேண்டியதா என்ன செய்யறது இருக்கிறது. சரி, இப்ப இந்த 7வது வசனத்தை நாம கவனிச்சது மாதிரி 11வது வசனத்தையும் நாம கவனிக்கணும். ஏன்னா இந்த 2 வசனங்களுக்கு இடையில தான் இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. 11வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இவைகளை எல்லாம் ஆவியானுடைய செயல் வெளிப்படக்கூடிய ஆற்றல், the manifestation of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய செயல் விளங்கக்கூடிய வரங்கள், ஆவியின் அனுகிரகம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து. யார் நடப்பிக்கிறா? சொல்லுங்க, எத்தனை பேரு? ஒரே ஆவியானவர் என்ன செய்யறாராம்? நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப இந்த ஆவிக்குரிய வரங்களை எல்லாம் நடப்பிக்கிறது யாருன்னு கேட்டா ஆவியானவர். இந்த ஆவியானவர் எத்தனை பேர்? ஒரே ஆவியானவர். இந்த இடத்துல இந்த புஸ்தகம் முழுவதிலும் அந்த ஒரே அப்படிங்கிற வார்த்தை, ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. ஏன் அதை அவர் திரும்ப திரும்ப சொல்றார் அப்படின்னா, நம்மில் வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் ஒரே சரீரம், நமக்கு ஒற்றுமை முக்கியம், நாம் ஒரே சரீரத்தில் இருந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆவியானவர் ஒருவரே, ஆனால் ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு விதமான வரங்களை, ஒவ்வொரு விதமான ஆற்றலை தந்து அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். அதுதான் அவர் விளக்க போகிறார். அப்போ இந்த 11வது வசனம் என்ன சொல்லுது? இவைகளை எல்லாம் யார் நடப்பிக்கிறா? ஆவியானவர் நடப்பிக்கிறார். அப்ப நம்ம சொன்னோம் 7வது வசனத்துல இது ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன் சொன்னோம். இது ஆவியானவரிடத்திலிருந்து வருதுன்னு சொல்லுது. இங்க நாம சொல்றோம் இதை நடப்பிக்கிறது ஆவியானவர். ஒண்ணு. 2வது என்ன செய்யறாரு? இதை பகிர்ந்து கொடுக்கிறாராம். அந்த வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவர் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாராம்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நம்ம ஒருவருக்கும் அவர் பகிர்ந்து கொடாமல் இல்லை, பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இது எப்படி பகிர்கிறார்னா, தமது சித்தத்தின்படியே. ஏன் விருப்பம் இருக்கலாம், ஆனா இறுதியா யாருடைய விருப்பப்படிதான் இது பகிரப்பட்டிருக்கிறது? அவருடைய விருப்பப்படி. அவர் எனக்கு என்ன கொடுக்க விரும்பி இருக்கிறாரோ அதை அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்ம என்ன செய்யணும்? அடிப்படையாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரி,
இப்ப இதை சொல்லிட்டு நாம வரங்களுக்குள்ள போகிறோம். இந்த பகுதியில 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், இந்த 3 வசனங்களில் 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முயற்சி செய்ய போறேன். இந்த 9ஐயும் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறேன். பார்க்கலாம். 8வது வசனத்தை பாருங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே, இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வாரதை நீங்க கவனிக்கிறோம். ஏன் இந்த வரங்கள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பலத்திலிருந்து வருகிறது இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டு கடவுளே இதை என்ன செய்கிறார், என்னில் கிரியை செய்கிறார், அல்லது வரத்தை செயல்படுத்துகிற ஒரு நபரில் அவர் கிரியை செய்கிறார் என்பதை உணர்த்தும்படியாத்தான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம். சரி, இப்ப நான் அடுத்து போகிறதற்கு முன்பதாக இதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 9 வரங்களில் ஒரு சில வரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகிறது போல, பெரிய வித்தியாசம் இல்லாதது போல சில வரங்கள்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்ல, முதல் 2 வரங்கள் அப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது. வரம் என்ன சொல்றாரு, ஞானத்தை, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கக்கூடிய வரம். இப்ப இந்த வரங்களை எல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னால, இந்த லிஸ்டுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அது என்ன செய்யுமா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் அப்படிங்கறத அவர் சொல்ல வரணும். அந்த வசனத்தின் கடைசி லைனை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல? இயேசு கிறிஸ்துவ அங்க சொல்லுது. இயேசு கிறிஸ்து மேல யார் தங்கி இருப்பார்? கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார். இன்னைக்கு சபைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சபைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்ம எல்லார் மேலேயும் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை பாருங்களேன். நாம் யூதரா இருந்தாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் அப்படின்னாலும் சுயாதீனர் ஆனாலும், அந்த வார்த்தையை கவனிங்க, யாரெல்லாம் சொல்லுங்க, எல்லாரும். எத்தனை ஆவி? அந்த ஒரேங்கிற வார்த்தை இந்த அதிகாரம் முழுசும் நிறைய வரும். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம எல்லோருக்கும் இந்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் அனைவரையும் இந்த ஆவிக்குள்ளாக, ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு இந்த ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ ஆவியானவரை குறித்து, இயேசுவின் மேல இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்படி தங்கி இருக்கிறாராம்? ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? ஞானம் தருகிறவர், உணர்வை தருகிறவர். உணர்வுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உணர்வுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த தெளிவு இருக்கும், ஆனா நாம உணர்த்தப்படலன்னு வைங்களேன்,
நமக்கு இருக்கக்கூடிய தெளிவை நாம மழுங்கடிப்போம். சில நேரத்தில் நம்ம மனசாட்சி என்ன செஞ்சிடறோம், அப்படி மழுங்க பண்ணிடுறோம். பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, அடுத்து சொல்லி இருக்கிறாங்க, ஆலோசனையும் பலனையும் தரக்கூடிய. வெறும் ஆலோசனை இருந்தா மட்டும் போதாது, அந்த ஆலோசனையை நிறைவேற்றக்கூடிய என்ன வேணும், சக்தி வேணும். ஆலோசனையும் பலனையும் கொடுக்கிற ஆவி. அது மட்டும் இல்ல, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவி. இந்த ஆவியானவர் எதையெல்லாம் தருகிறார்? ஞானம், உணர்வு, ஆலோசனை, சக்தி, அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதெல்லாம் எங்க இருந்து வருது? தூய ஆவியார் இடத்திலிருந்து வருகிறது. அந்த ஆவியானவர் யார் மேல தங்கி இருப்பார்னு சொல்லியிருக்கு? கிறிஸ்துவின் மேல தங்கி இருப்பார்னு சொல்லி இருக்கிறது. அந்த ஆவியானவர் தான் சபையிலும் முக்கியமான பங்கு வகிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரிதான் இந்த ஆவியானவருடைய செயல்னால வரக்கூடிய வரங்களை தான் நம்ம இங்க பேச போறோம். அதுல முதல் வரம் ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம். இது என்னது? பலரும் பல்வேறு விளக்கங்களை கொடுக்குறாங்க. பொதுவா சொல்லப்படுகிற ஒரு விளக்கம் என்னன்னா, ஒரு இக்கட்டான நிலைமையில, ஒரு எதிர்ப்பான சூழல்ல பிரச்சனையை தீர்க்க அல்லது எதிர்ப்பை அடக்க வெளிப்படக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் நிறைந்த சொல் வளம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அதாவது அது இயற்கையா வரக்கூடியது இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் நிறைந்த ஒரு சொல்வளமாக அது வெளிப்படுகிறது. இதுக்கு நம்ம சில உதாரணங்களை சொல்லலாம். ஒரு உதாரணம், நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுசும் நீங்க வீட்டுல வாசிங்க. அந்த அதிகாரத்துல துவக்கத்துல யூதர்கள் சொல்றாங்க, யூதர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களானவர்கள் புறஜாதியாரை பார்த்து சொல்றாங்க, நீங்க யூதரை போல விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னா இயேசு மட்டும் போதும் அப்படிங்கிறது கிடையாது. இயேசு மட்டும் போதாது. நீங்க ரட்சிக்கப்படணும், உங்களுக்கு என்னவோ வேணும். நாங்க எப்படி யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறோமோ அதை போலவே நீங்கள் என்ன செய்யணும், பண்ணணும். அப்ப இதை குறித்து ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகிறது. பவுலும் பர்னபாவும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு எருசலேம்ல அப்போஸ்தலர் இடத்துல போறாங்க. அப்ப அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானம் பண்றாங்க, நம்மளாலேயே இதை என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல. நமக்கே சுமக்கிறதுக்கு அரிதா இருக்கக்கூடிய விஷயத்தை நாம புறஜாதிகள் மேல என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது என்பதை சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அந்த தீர்மானத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஞானம் போதிக்கக்கூடிய, ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு வசனம் என்று நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். 15ஆம் அதிகாரம் 28வது 29வது வசனத்தை பாருங்க. 28ல சொல்றாங்க, இவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. 29 ரொம்ப முக்கியமான வசனம். அவசியமான இவைகளை அல்லாமல். எப்படி சொல்லுங்க? அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்க மேல சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. யாருக்கெல்லாம் அது நல்லா தெரியுது? பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது, இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். நான் சொல்றேன், சபை சரித்திரத்தில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு தீர்மானம் சபை வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்காற்றியது.
ஒருவேளை அன்றைக்கு இல்ல, நீங்க யூத முறைமைப்படி ஒரு யூதனா மாறினதுக்கு அப்புறம்தான் நீங்க கிறிஸ்தவங்கள் ஆக முடியும் என்கிற ஒரு சட்டத்தை அவங்க உறுதிப்படுத்தி இருந்திருப்பாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகமெங்கும் பரம்பி இருக்கிறது போல பரம்பி இல்லாமல் ஏதோ ஒரு சிறு கூட்டத்தில், யூதர்கள் என்கிற ஒரு சிறு கூட்டத்தில் அடங்கி போயிருந்திருக்கும். அப்போ இந்த ஒரு இக்கட்டான செயலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்தது இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு வசனம். இதே ஆற்றலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்துல அவர் இப்படி சொல்றாரு, உங்களை கொண்டு போய் நியாயஸ்தலத்தில் கொண்டு போய் விடுவாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்களிடத்துல கேள்விகள் கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதபடிக்கு உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கோங்க. ஐயோ, நம்மளை கொண்டுட்டு போறானே, நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வீட்டில இருந்து என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இல்ல உங்களை பிடிச்சிட்டு போகும்போது போற வழியிலேயே கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ண வேண்டாம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வார்த்தை வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இதுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்றார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி எனக்கு வாக்கு கொடுக்கப்படும்படி, கர்த்தர் எனக்கு வாக்கை தரும்படி நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே வசனம் சொல்லுது, ஒருவரும் எதிர் பேசவும் ஒருவரும் எதிர் நிற்கவும் கூடாத அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு தருவேன். இந்த ஞானம் ஒருத்தனிடத்துல பயங்கரமா வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். எங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 6:10 ஸ்தேவானை குறித்து நம்ம இப்படி வாசிக்கிறோம். அவன் பேசின ஞானத்தையும் அவனுக்குள்ள இருந்த ஆவியானவரையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இன்னும் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். பேதுருவை சனகரிப்பு சங்கம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை குறிச்சுக்கோங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகள்லாம் சின்னம் கொண்டு அவங்கள பிடிச்சிட்டு போய் கூட்டம் கூடி நடுவே நிறுத்தி 7வது வசனத்துல கேட்காங்க, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள்? இதுதான் கேள்வி. எந்த வல்லமையில அதை செய்றீங்க? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாருடைய அதிகாரத்தில் அதை செய்றீங்க? இவன் சொல்றான், அவன் ஆவியினால நிரப்பப்பட்டவனாய் அவன் சொல்றான், நீங்க விசாரிச்சு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். 10வது வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. நீங்க அவரை தள்ளி போட்டீங்க, ஆனா அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இல்ல, அடுத்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்களாம்,
இவங்கெல்லாம் அன்னைய காலகட்டத்தில் இருந்த சுப்ரீம் கோர்ட். அவங்க யூதர்களுடைய டாப் கோர்ட் அது. அவர்களுக்கு முன்னால பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் அவங்க ஒரு 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 கவுன்சிலை கூட்டு போய், ஒரு அட்வொகேட்டை கூட்டு போய் வாதாடல. அவர்களே வாதாடுறாங்க. அவனே பேசுறான். செல்ஃப் டிஃபென்ஸ். வக்கீல்லாம் கிடையாது. சொல்றான், இவர்கள் பேதுரு பேசுற தைரியம் அதை பார்க்கறாங்க. பார்த்துட்டு இவனு படிப்பறிவே இல்லையே, எப்படி இப்படி பேசுறான்? படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமையான ஆட்கள். பேதமை அப்படின்னு சொன்னா லீகல் எக்ஸ்பர்டீஸ் இவங்களுக்கு கிடையாது. சட்ட நுணுக்கங்கள் தெரியாது, படிப்பறிவு கிடையாது. இப்படி பேதையான லே பீப்புள். அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஒரு விஷயத்தை உணர்ந்துகிட்டாங்க. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கூட இருந்ததுனால இந்த தைரியம், இந்த ஞானம் உணர்த்தக்கூடிய வசனம் வெளிப்படுகிறது. அல்ல, கடைசியில் சொல்லியிருக்கு, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. அதான் அவர் சொல்றாரு. ஞானத்தை போதிக்கிற வசனம் இக்கட்டான சூழலில் பிரச்சனையை தீர்க்க, எதிர்ப்பை அடக்க வெளிப்படக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியான சொல் வளம். அதுதான் ஞானத்தை போதிக்கிற வசனம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. முதல்ல சொன்னாரு ஒருவனுக்கு அப்படின்னு ஆரம்பிக்காங்க இல்லையா? ஞானத்தை போதிக்கிற வசனம் ஒருவனுக்கு. அடுத்து வேறு ஒருவனுக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. கவனிக்கிறீங்களா? வேறொருவனுக்கு என்னது கொடுக்கறாங்களா? அந்த ஆவியினாலேயே, அதாவது எந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம் கொடுக்கப்பட்டதோ அதே ஆவியினாலே வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனம். இது என்ன வசனம்? அறிவை உணர்த்தக்கூடிய வசனம். அப்படின்னா என்னது? இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இது அறிவு செறிந்த பேச்சு அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. சொல்வளம் அப்படின்னு சொல்லுகிறது. இதையும் வெளிப்பாடோடு கூட தொடர்பு படுத்தி சொல்லப்படுகிற ஒரு வர்ணனையாக பார்க்கறாங்க. இதுக்கு உதாரணத்தை சொல்லுவோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம். உங்களுக்கு சம்பவம் தெரியும். என்ன அப்படின்னா, அனனியா சப்பீராள், அதாவது அந்த ஆதி திருச்சபையின் துவக்கத்தில் அவரவர் தங்களுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வைக்கிறார். இங்க யாருமே நீங்க இப்படி செய்ய வேண்டும் என்று என்ன செய்யப்படல. யாருக்குமே கமாண்ட் கிடையாது. யாரும் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. ஆனா அவர்களாகவே மனமுவந்து என்ன செய்யறாங்க? முன் வருகிறார்கள். அந்த வரிசையில இங்கே ஒரு தம்பதி எல்லாரும் கொடுக்கறாங்க, நம்மளும் என்ன செய்வோம்? கொடுப்போம். அதாவது எல்லோருடைய அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றுவது சரிதான். ஆனா அந்த வழிமுறையை பின்பற்றும் பொழுது நான் ஏன் அதை செய்கிறேன்? எல்லாரும் பார்த்து நம்மளை பெருமைப்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்யறேனா, இல்ல உண்மையிலேயே கர்த்தர் என்னை ஏவி செய்யறேனா? இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க நல்லா உங்க மனசுல வச்சுக்கணும். எந்த ஒரு நிலையிலும்
நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தருக்கு செய்யற விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு தானம் தர்மம் பண்ற விஷயமா கூட இருக்கட்டும், ஏதோ உங்களிலிருந்து ஒரு உதவி போகிறது அப்படின்னு சொன்னா, அந்த உதவி செய்வதற்கு முன்னால நீங்க என்ன மனநிலையில் அதை செய்கிறீர்கள்? நீங்க நல்ல மனசாட்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நிலையில் அதை செய்கிறேனா அப்படிங்கிற கேள்வியை நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்ப இவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்கள் விற்றார்கள். வித்ததும் நினைக்காங்க, இவ்வளவு பணத்தை கொண்டு போய் நம்ம வைக்கிறதா? அப்ப என்ன செஞ்சாங்க, கணவன் மனைவி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த டிஸ்கஷனுடைய விளைவு, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அதான் பிரச்சனை. அந்த ஒரு பங்கை என்ன செஞ்சானா, வஞ்சித்து வைத்து. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், கொடுக்கணும்னு யாருக்கும் கட்டாயம் சொல்லல. அப்போஸ்தலர்கள் எப்பா நாங்க வந்துட்டோம், நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, அதனால என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரா அவன் வீட்டை வித்து என்ன செய்வாங்க, சொத்தை வித்து வயலை வித்து கொண்டு வந்து என்கிட்ட வையன்னு யாருமே என்ன செய்யல, கேட்கல. ஆனா அநேகர் அதை செய்தார்கள், இவங்களும் செய்யறாங்க. பிரச்சனை என்னன்னா, அவர்கள் வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து, எத்தனை பங்கு? ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க பொதுவா? அப்பா, பர்னபாவை குறித்து சொல்லியிருக்கு. பர்னபா எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து என்ன செஞ்சார், வச்சாரு சொல்லியிருக்கு. அப்போ பர்னபாவை மாதிரி இந்த ஃபேமிலியும் எவ்வளவு கர்த்தர் மேல வாஞ்ச பாருங்க அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, பாராட்டி இருப்பாங்க. ஆனா பேதுரு அவனை பார்த்து கேட்கிறாரு, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் என்னது சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பேதுரு எவ்வளவுக்கு வித்தீங்கன்னு கேட்கல. பேதுருங்க என்ன சொல்றாரு, நீ உன் இருதயத்தை சாத்தான் நிரப்புகிறதற்கு இடம் கொடுத்து விட்டாய். சாத்தான் நிரப்புறதுக்கு இடம் கொடுத்துட்ட. 4வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதைத்தான் நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? எப்படி? அதை விற்கிறதுக்கு முன்னால் அது யாருடையது? உன்னுடையதுதான். அடுத்து பாருங்க, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எப்பா, இதை நீங்க கொண்டு வருகிறதற்கு முன்னால வரைக்கும் அது யாருடையதுதான்? அது விற்கிறதுக்கு முன்னாலே உன்னுடையதுதான், அது விற்றதுக்கு அப்புறமும் உன்னுடையதுதான். என்ன சொல்ல வராரு? எப்ப இது உன் பொருள், யாருமே உன்னிடத்தில் இதை செய்யணும்னு என்ன செய்யல, சொல்லவில்லை. ஆனால் நீ செய்கிறதில் உண்மை இருக்கிறதா என்பதை கர்த்தர் என்ன செய்றார், எதிர்பார்க்கிறார். சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில ஊழியர்களே இந்த தவறை செய்வாங்க. நான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அந்த ஊழியக்காரரு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நான் அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தேன்,
அப்ப நம்ம என்ன அமௌண்ட்னா என்ன நினைப்போம்? என்னன்னாலும் நினைச்சுக்கலாம். ஆனா அவர் ஒரு 100 ரூபா கொடுத்திருப்பாரு. ஆனா பேச்சு, நான் என்ன கொடுத்தேன்? ஒரு அமௌண்ட் கொடுத்தேன். என்னைக்குமே நம்ம இடத்தில் என்ன வேணும்? உண்மை வேணும். உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ ஆக்சுவலா இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்தது போன்று இன்றைக்கு சபையில செய்ய முடியாது. ஆண்டவர் துவக்கத்திலே இது போன்ற ஒரு சுத்திகரிப்பை அவர் விரும்பி இதை நடத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 1-2 உதாரணத்தை அப்படி சொல்லிட்டு நான் போயிடுறேன். இந்த பலிகளை குறித்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஆரோன் ஆசாரிய ஊழியம் எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ஆரோனுடைய 2 பிள்ளைகள் நாதாப் அபியூ அப்படிங்கிற 2 பேரு அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு போயிட்டு 2 பேரும் செத்து போயிடுவாங்க. யோசுவாவின் புத்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறாங்க. ஒரு 2 ஸ்டெப் தான் போயிருக்காங்க. 3வது ஸ்டெப் போகும்போது அவன் புறமுகுது காட்டி திரும்பி ஓடி வராங்க. யோசுவா போய் அப்படியே முகங்குப்புற விழுந்து அழுதான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஆச்சு? ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ ஏன்ட்டே அழுற? பாளையத்துக்குள்ள தவறு நடந்திருக்கு, அதை நீ என்ன செய், சரி பண்ணு. அப்போ இது போன்ற நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டிலும் அந்த துவக்கங்களில் இருந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த சபை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு துவக்கத்தை அங்க நம்ம வாசிக்கிறோம். இதுல இருக்கிற கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இவன் நீ நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று பேதுரு சொல்றாரு. 5வது வசனம் எனக்கு இதை வாசிக்கும் போதே பயமா இருக்கு. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து செத்துட்டான். இப்போ ஒரு ஆள் மரிச்சா என்ன செய்வாங்க? அடக்க ஆராதனை பண்ணணும். மரிச்சுட்டா என்ன செய்யணும்? அடக்க ஆராதனை பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க? அதுக்கு முன்னால சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க, அப்படிதானே? அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கேள்விப்பட்டு வருவாங்க. சொந்தக்காரங்களுக்கு விஷயத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். அதாவது கெட்ட காரியங்களுக்கு சுப விசேஷங்களுக்கு வரலனாலும் இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? கட்டாயம் வந்துடணும் அப்படிம்பாங்க. அப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? அது என்ன, ஒவ்வொரு முறைப்படி. இப்ப இந்துக்கள் அவங்க ஒரு முறைப்படி பண்றாங்க. கிறிஸ்தவர்களிலும் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு மாதிரி பல விஷயங்கள் அவங்க செஞ்சுதான் கடைசியில் என்ன செய்யறாங்க? கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. இங்க என்ன நடக்கு பாருங்க. அனனியா அவங்க முன்னால விழுந்து மண்டை போட்டான். 6வது வசனம் சொல்லுது, வாலிபர் எழுந்தாங்களாம். யாரு? வாலிபர் எழுந்து அவனை சேலையில சுத்தி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. பொண்டாட்டிக்கு தெரியாது. எனக்கு இது புரியவே இல்லை. இப்படி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம். சரி, அடக்கம் பண்ணியாச்சு. இது எதுவுமே யாருக்கு என்ன செய்யாது? 7வது வசனத்தை பாருங்க, இதுதான் பியூட்டி. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி
நடந்ததை அறியாமல். புருஷன் செத்தது அது யாருக்கு தெரியாது, தெரியாது. அறியாமல் உள்ளே வந்தாள். இப்ப பேதுரு கேள்வி கேட்காரு, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல். வித்திருக்கவே வேண்டாம், இல்ல வித்துட்டு கொண்டு வந்திருக்க கூட வேண்டாம். அவன் பாட்டுக்கு இருந்துட்டு, ஆமா நம்ம எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சோம், ஆனா இவ்வளவு கொடுத்தா நாளைக்கு நமக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனால சரி கொடுக்க வேண்டாம், நம்ம அப்படி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட என்ன இருக்காது, பிரச்சனையே கிடையாது, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டவர் எங்கேயுமே விசனப்படுத்தி நெருக்கி புழிஞ்சி அப்படியே கழுத்துல கைத்த போட்டு இழுத்து அப்படிலாம் வாங்குறவர் கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்கிறது என்பது நம்முடைய அன்பின் வெளிப்பாடு. அது இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தின் வெளிப்பாடு கிடையாது, என்னைக்குமே நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவ சொல்ற, ஆம் இவ்வளவுக்கு தான் வித்தோம். என்ன சொல்றான் பேதுரு? அவளை பார்த்து சொல்றான், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்க எதுக்கு ஒருமனப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவி. நம்ம 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 ஆவியானுடைய செயல்பாடுகளை தான் பேசிட்டு வரோம். இதுவும் ஆவியானுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தூய ஆவியானுடைய செயல்பாடு அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சொல்றாங்க, நீங்க ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது. 3 மணி நேரம் ஆயிருக்கு அடக்கம் பண்ணிட்டு வரக்கு. உன் புருஷனை அடக்கம் பண்ணவங்களுடைய கால்கள் வாசப்படியில வந்திருக்கு, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். வேதம் சொல்லுது 10வது வசனம், உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். உடனே உடனே வீட்டுக்காருக்கு என்னது நடந்துச்சோ அதேதான். வாலிபர் வந்தாங்க, உள்ள வந்தாங்க, பார்த்தாங்க, முடிஞ்சிருச்சா, சரி ரைட்டு தூக்கு, எடுத்து கொண்டு போய் புருஷனுக்கு பக்கத்திலே வச்சுட்டாங்க. ஏப்பா நீங்க 2 பேரும் ஒன்னா தானப்பா பண்ணீங்க, ஒன்னாவே இருங்க அப்படின்னு கொண்டு போய் அடக்கம். இந்த இடத்துல வரக்கூடிய அந்த வார்த்தைகள், பேதுரு கேட்கக்கூடிய கேள்வி, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. இன்னைக்கு இங்க விஷயமே கொடுப்பது என்பது விஷயம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க விஷயம் என்னன்னா, உனக்கும் ஆவியானவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவில் உண்மை இருக்கிறதா அப்படிங்கறத விஷயம். அப்போ அந்த பெண்ணிடத்துல அதை கேட்ட கேள்வி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அப்போ இது பேதுருக்கு எப்படி தெரியும்? பேதுருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? பேதுருக்கு எப்படி தெரியும்? அந்த சேல்ஸ் நடக்கும்போது பேதுரு போய் பார்த்தாரா? அப்போ இதை யார் செய்தது? ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த அறிவை உணர்த்தக்கூடிய வசனம் என்பது வெளிப்பாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இதை எதோடு கூட நம்ம இணைக்கலாம்னா, தீர்க்க தரிசனத்தோடு கூட என்ன செய்து கொள்ளலாம், இணைத்து கொள்ளலாம். நிறைய வசனங்களை நான் சொல்ல முடியும். இன்னொரு வேத பகுதியை கூட நான் உங்களுக்கு காமிச்சு, இது ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பாசிட்டிவான இன்னொரு எக்ஸாம்பிளை கூட நான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9 அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றம். அவன் ஆண்டவரால் தொடப்படுகிறான். இவன் எதுக்கு போறான்? கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிக்கும்படியா போறான். ஆனா போற வழியில
ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். நீ ஊருக்குள்ள போ, உனக்கு செய்ய வேண்டியதை நான் அறிவிப்பேன் அப்படிங்கிறாரு. இது சொன்னதுக்கு அப்புறம் நீங்க 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்துல ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் பேசுறார். தமஸ்குவிலே அனனியா என்கிற ஒரு பேருள்ள சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமாய் அனனியாவே அப்படிங்கிறாரு. அவன் ஆண்டவரே இதோ அடியேன் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நேர்த்தெரு அப்படிங்கிற தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. நேர்த்தெருவுக்கு போய் சவுலுங்கிற பேரை உடைய ஆளை நீ என்ன செய்யணும்? தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சவுலை குறித்த, அதாவது அவன் கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு அவனை குறித்து வரக்கூடிய முதல் சர்டிபிகேட் என்னன்னா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன் இடத்தில் வரவும் அவன் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இப்ப யாரு பேசுறா? பேசுறது யாரு? கர்த்தர் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? அனனியாட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? எப்ப ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன கண்டுகிட்டு இருக்கிறான்? தரிசனம் காண்கிறான். தரிசனம் என்ன தெரியுது? அனனியான்னு ஒரு மனுஷன் போய் அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் சுகம் பெறுகிறதாக அவன் தரிசனம் காண்கிறான். இப்ப அனனியா என்ன சொல்றான்? ஆண்டவரே, போயும் நீர் தேன் கூட்டுல கைய வச்சுட்டு வைக்க சொல்றீரே, ஏன் ஆண்டவரே? இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் எதுக்கு வாரான்? உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போ, நான் சொல்றத செய், நீ விளக்கம்லாம் என்ன செய்யாத, நீ போ. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவன் இருக்கிறான். அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். இப்போ 17வது வசனத்தை பாருங்க. இந்த அறிவை உணர்த்தக்கூடிய வசனம் எவ்வாறு செயல்படுகிறது? அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். அப்போ நாம முந்தின வசனங்களிலே ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நம்ம சொன்னோம். அதை போலவே இங்கே அறிவை உணர்த்தக்கூடிய வசனமும் எதுல செயல்படுகிறது அப்படின்னா, சபையின் ஜீவனில் பங்கு பெறத்தக்க விதத்துல பிறருடைய மீட்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய விதத்துல இது என்ன செய்யுது? செயல்படுகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட நம்ம சொல்லி, இது நம்ம தீர்க்க தரிசனத்தோடு ஒப்பிடலாம் என்று சொன்னேன் பார்த்தீங்களா? அதை வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிருவோம். மிச்சம் உள்ளது நம்ம வருகிற வாரத்துல தான் நம்ம பேச போறோம். நமக்கு டைம் இல்லை. 14ஆம் அதிகாரத்துல 24வது 25வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால்
அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். 25 ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். எதுக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனத்துடைய நோக்கம் என்ன? இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அப்போ இந்த வரங்களுடைய நோக்கம் என்ன? தேவன் மெய்யாய் உங்களுடன் இருக்கிறார், நான் உங்க கூட சேர்ந்துக்கிற போறேன். அப்ப அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை வளப்படுத்தக்கூடிய சூழல், அதற்காகத்தான் வரங்கள். இந்த அறிவை உணர்த்தக்கூடிய வசனத்தை, ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம், இந்த ரெண்டையுமே போதனையோடு கூட ஒப்பிட்டும் சொல்லுவார்கள். ஆனால் இது போதனையோடு மட்டும் நில்லாமல் வெளிப்பாடோடு இணைந்திருக்கிறது. இன்னைக்கு சிலர் சில இடங்கள்ல செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் எனக்கு 1977 என்கிற ஒரு நம்பரை காண்பிக்கிறார். அந்த நம்பரோடு கனெக்டா இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர்களை, எங்க இருக்கிறீங்க, எலும்பி நில்லுங்க. உடனே ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கார். இங்க யாரும் எந்திரிச்சு நிக்கல. நான் யாரும் எந்திரிச்சு நிக்க சொல்லல. ஆண்டவர் 2005 ஏதோ ஒரு நம்பர் காட்டுறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, 2005 எங்க குடும்பத்துல கல்யாணம், காது குத்துரு, ஏதோ ஒண்ணு. இன்னையில இருந்து ஆண்டவர் உன்னை பவர்ஃபுல்லா பயன்படுத்த போறார். உனக்கு பிரச்சனை மாறப்போகுது. ஆண்டவர் எனக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை காட்டுறாரு. ஆண்டவர் அந்த கட்டம் போட்ட சட்டை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு இதுக்கெல்லாம் எங்க ஆதாரம் இருக்குன்னு தெரியல. சில நேரங்கள்ல ஆண்டவர் காட்டலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு இது ரெகுலர் ஜோசியமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிலகாலம் பிறக்குது, நிலகாலம் பிறக்குது, அம்மா தாயோ அப்படின்ன மாதிரி, குடுகுடுப்புக்காரன் மாதிரி அவன் தான் வந்துட்டு சொல்லுவான், இந்த வீட்டுல இப்படி இருக்குன்னு அம்மா சொல்லுதா. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. இன்னைக்கு நிறைய அண்ணன்மாரு அக்காமார் எல்லாம் 4 அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இதே வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நோக்கம் அதுவும் இல்லை. நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவர் நம்முடைய வேலைகளோடு நம்ம சவால்களோடு பேச மாட்டார்னு சொல்லவே இல்லை. நிச்சயமா அவர் பேசுறவர். ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அவருக்கு முடியும். ஸ்பெசிபிக்கா அவர் நடத்த முடியுமா? நடத்த முடியும். இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா இது ஏதோ ஒரு வித்தை காட்டுறவன் மாதிரி, இந்த மாய வித்தைக்காரன் அப்படின்னு நம்ம பைபிள் வாசிக்கும் பாருங்க. அந்த மாதிரி வித்தை காமிச்சு இவருக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறத அப்படி தூக்கி காமிச்சு, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஞானத்தை போதிக்க வேண்டிய வசனம் வெளிப்படணும். அறிவை உணர்த்த வேண்டிய வார்த்தை வெளிப்படணும்.
இது வாழ்க்கையில கிரியை செய்யணும், சபைக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் இன்றைக்கு தேவையா இருக்கு. சரி, நம்ம இன்னைக்கு 2 தான் பார்த்தோம். இந்த 2மே நம்ம நாளைக்கு அடுத்த வாரத்துல பார்க்கக்கூடிய மற்ற காரியங்களும் சேர்ந்தே இது என்னன்னா ஆவியானவருடைய பகிர்ந்தளிப்பு. இதை யாரு கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஈவுகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தருகிற நடத்துதலுக்காக நன்றி சொல்லுவோம். முன்னே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிராத காலத்திலே, நீங்கள் அஞ்ஞானிகளாயிருந்த காலத்திலே, நீங்கள் சந்தோஷமாய் இப்படியெல்லாம் நடந்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் உங்களில் செயல்படுகிறார். கர்த்தர் உங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தெளிவை தருகிறார். நீங்கள் வளர வேண்டிய வழிகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு அவர் போதித்து நடத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, சபையின் ஜீவனில் நான் பங்கு பெறுகிறது மாத்திரமல்லாமல் நீர் எனக்கு தந்திருக்கிற வரத்தை அறிந்து அந்த வரத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சபையாகிய சரீரத்தில், அப்பா, சபையாகிய சரீரத்தின் நலனில் பங்கு பெறத்தக்க விதத்தில் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வெளிச்சத்திற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.